நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தல்ல ஜெயிக்கிறவங்களை விட்டுட்டு தோக்குறவங்களுக்கு முக்கியத்துவமான அதிமுக ஆய்வு கூட்டத்துல குரல் எழுந்திருக்கு. அதிமுகவில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் சு ரவி. இவர் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்தப்ப கேவி குப்பம், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம்னு 6 தொகுதிகளை பார்த்துட்டு வந்தாரு. அந்த சமயத்துல, அதாவது 2019 வேலூர் மாவட்டத்துல குடியாத்தம், ஆம்பூர், சோளிங்கர்னு 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தல்ல KC வீரமணி பொறுப்புல இருந்த குடியாத்தம், ஆம்பூர் தொகுதியில அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா மாவட்ட செயலாளர் ரவி பொறுப்புல இருந்த சோளிங்கர்ல அதிமுக ஜெயிச்சு எடப்பாடி அரசு தொடர காரணமாக இருந்தது. இடைத்தேர்தல் முடிஞ்சு வேலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு சோளிங்கரை ஜெயிச்சு ஆட்சி தொடர காரணமா இருந்த மாவட்ட செயலாளர் ரவிக்கு பதவி உயர்வு கிடைக்கும்னு ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனா அவர் ஏற்கனவே கவனிச்சுட்டு வந்த 6 தொகுதிகளை 4ஆ குறைச்சி ரவியை ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரா அதிமுக தலைமை நியமிச்சது. சட்டமன்ற தேர்தலையும் அரக்கோணத்துல ரவி ஜெயிச்சிட்டாரு. இதனால ரவிக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்குங்கிற மாதிரி கூடுதல் தொகுதிகள் கொடுக்கப்படும்னு ஆதரவாளர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா போன வருஷம் ராணிப்பேட்டையை 2ஆ பிரிச்சு அரக்கோணம், சோளிங்கர்னு 2 தொகுதியை மட்டும் ரவி கிட்ட கொடுத்துட்டாங்க. இதனால அதிருப்தியில இருக்கிற ரவி ஆதரவாளர்கள் கடந்த வாரம் நடந்த அதிமுக ஆய்வு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாவே சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்து கட்சியை வளர்த்தவரு, இடைத்தேர்தலை ஜெயிச்சு ஆட்சியை தொடர காரணமா இருந்தவரு, சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சவரு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரு, தொடர்ந்து 3 முறையா எம்எல்ஏவாக இருக்கிற ரவியோட உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி மாவட்ட செயலாளர் பதவியில் முக்கியத்துவம் கொடுக்காம வேற கட்சியிலிருந்து வந்த மாவட்ட செயலாளர் தேர்தல்ல தோத்த மாவட்ட செயலாளர்களுக்கு எப்படி அதிக தொகுதிகளை கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு கேட்டிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.